கனிகள் இருக்கா? நான் இப்படி ஜீவிக்கிறேனா? நான் இப்படி கர்த்தர் வார்த்தை இப்படி நடக்கிறேனா? என் வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை நம்மை உருவாக்கும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரு ஒரு வார்த்தை எழுதி, இன்னைக்கு அதை வாசித்த பொழுது உண்மையாலுமே அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஊழியக்காரர் எழுதியிருந்தார், மற்றவர்களை குறை சொல்லுகிற ஒவ்வொரு மனிதர்களும் மற்றவர்களை குறை சொல்லுகிற அதே வார்த்தைகளை தன்னை பற்றியே சொல்லிக் கொள்வார்களானால் அவர்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறி இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்கள் அவர்களை என்ன குறை சொல்லுகிறார்களோ அந்த குறை தன்னை பார்த்தே சொல்லியிருப்பார்களானால் அவங்க வாழ்க்கை என்ன இருக்குமா? சிம்பிளாக சொல்லணும்னா, நீ அடுத்தவர்களை பார்த்து இந்த குறை இருக்கிறது என்று சொல்லுகிற நீ அதே குறை உன்னிடத்தில் இருக்கிறது என்பதை நீ உன்னை பார்த்து சொல்லியிருப்பாயாலும் வாழ்க்கை என்ன இருக்கும்? செழிப்பாய் மாறி இருக்கும். இந்த வார்த்தை நீ வாசித்தப்ப ரொம்ப உண்மையான ஒரு நல்ல ஒரு வார்த்தை. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற தூசியை பார்க்குற உன் கண்ணில் என்ன இருக்கான்? அப்போ எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கும் பொழுது ஏன் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் நம்ம ஆராய்ந்தால் நாம் செழிப்பாய் மாறுவோம். அல்லேலூயா. அந்த 3 கனிகள் நம்மை அடையாளப்படுத்துகிற கனிகள். இந்த 3 கனிகளும் எனக்குள் இருக்கா? ஒரு காரணம் புரிந்து கொள்ளுங்க. கனிகள் என்று பார்க்கும் பொழுது ஒரே நாளில் நமக்குள்ள உருவாகி அப்படியே நம்ம செழிப்பாக மாறி போகிறதும் அதோடு முடிந்து போகிறதும் அல்ல. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கனிகளை உருவாக்கி கொண்டே இருப்பார். எப்படி? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த தென்னை மரம் பார்த்துருக்குறீங்களா? தென்னை மரம் பார்த்துருக்குறீங்களா? பல வருஷம் கழிச்சு என்ன செய்கிறது? தென்னை அப்படியே மரத்தை விட்டு அது தேங்காய் மட்டும் பொறிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து அதில் நல்ல கொலைகள் வந்துக்கிட்டே இருக்கணும்னா கிளை என்ன செய்யணும்? கிளையை உடைப்பாங்க. எல்லா மரங்களும் பார்த்தீங்கன்னா, தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மரம் அதனுடைய அடிமரம் எவ்வளவு பருமனாக இருக்குதோ அதுதான் அதனுடைய வேல்யூ. அது வளரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கிளையை கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிளையை கழிச்சுக்கிட்டே இருந்தால் தான் இந்த மரம் என்னாகும்? பெருசாக வளரும். மரம் வளர்ந்துட்டு தான் இருக்குது. வளர்ந்துட்டு இருக்கிறதுக்காக அந்த வச்ச மனுஷன் நல்லா தானே வளருது, அப்படியே வளர்ட்டுன்னு விட மாட்டாங்க. அது வளருது, இன்னும் வளர்கிறதுக்கு என்ன செய்யணும்? கிளைகளை கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் நாம் ஒவ்வொரு நாளும் கனிகள் கொடுக்கணும். நாம் கனி கொடுக்காதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா கிளைகளையும் களைகளையும் பரிசுத்த ஆவியானவர் தினமும் சுத்திகரித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் நான் எல்லா கனிகளையும் இன்னைக்கு என்கிட்ட இருக்கு, நான் இன்னைக்கே எல்லாம் காண்பிச்சிட்டேன் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் கனி உள்ளவர்களாக மாறிக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் தங்கியிருந்து சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் குறைவுள்ளவர்கள், பலவீனமுள்ளவர்கள் தான். சில நேரங்களில் நாம் தடுமாறும் பொழுது, கனிகள் உள்ளவர்களாய் நாம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ள அப்படி இருக்கிறது இல்லை. இந்த வார்த்தைகளை கொண்டு திரும்ப திரும்ப நம்மை உணர்வடைய பண்ணி பேசி நம்மோடு இருந்து நம்மை சீர்படுத்தி கனிகளுள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். 5:22 வாசிங்க. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. என்னவா? எது வேணாலும் இருக்கலாம் பாஸ்டர், இதுதான் என்ன செய்யறது இல்லை? பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமைனா என்ன? இங்கே நீடிய பொறுமை தமிழ் ஆங்கிலத்தில் அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்குதுங்க. லாங் சஃபரிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சஃபரிங் அப்படின்னு என்னது? சஃபர் ஆகிறதுனா துன்பப்படுறதுன்னு அர்த்தம். என்னது? சஃபர் ஆகிறதுனா பாதிக்கப்படுறது. லாங் சஃபரிங்னா தொடர்ந்து பாதிக்கப்படுறது. அதுதான் நீடிய பொறுமை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? இது என்ன பாஸ்டர் துன்பப்படுறது பொறுமையும்? மற்ற மனிதர்களால் நாம் காயப்படுத்தப்படும் பொழுது, துன்பப்படுத்தப்படும் பொழுது, கடினமாய் நடத்தப்படும் பொழுது, வேதனைப்படுத்தப்படும் பொழுது அதை சகித்து கொண்டு அதை மன நிறைவோடு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது தான் கர்த்தருடைய பார்வையில் நீடிய பொறுமை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? நீடிய பொறுமை அப்படின்னா அமைதலாக இருப்பதுங்க அர்த்தம் இல்லை. யார்ட்டையும் பேசாமல் நான் உண்டு, என் வேலை உண்டு, அவர் ரொம்ப பொறுமைசாலிங்க, அப்படி கிடையாது.
பொறுமைங்கிறது அமைதலாக இருப்பதல்ல. பொறுமை என்பது பேசாமல் இருப்பதல்ல. பொறுமை என்பது யாருடன் பழகாமல் இருப்பது, ஒதுங்கி இருப்பதல்ல பொறுமை. பொறுமை என்கிற கனி எப்போ மனுஷனை வெளிப்படும்னா, மற்றவர்களால் நாம் காயப்படுத்தப்படும் பொழுது, மற்றவர்களால் நம்ம பாதிக்கப்படும் பொழுது, மற்றவர்களால் நம்ம வேதனைப்படுத்தப்படும் பொழுது, சித்திரவதை பண்ணப்படும் பொழுது, டார்ச்சர் பண்ணப்படும் பொழுது, அந்த சூழ்நிலையில் நம்ம பதிலுக்கு பதில் செய்யாம, பழி வாங்காம, அல்லது ஜென்ம சுவாபங்களை வெளிப்படுத்தாம, அந்த சூழ்நிலைகளை பொறுமையை சகித்து கொண்டது. சகிக்கிறது தாங்க பொறுமை. அது எப்படி சகிக்கணும் அப்படின்னா, வெறுப்புணர்ச்சியோடு அல்ல. சில நேரங்களில் நம்ம காயப்படுத்துகிற மனிதர்களை நம்மால் பதிலுக்கு பதில் செய்ய முடியும்னா செய்திருவோம். அவங்கள டச்சே பண்ண முடியலன்னு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அமைதலாக இருப்போம். ஆமாவா இல்லைங்களா? சில மனிதர்கள் நம்ம காயப்படுத்தும் பொழுது பதில் ஒரு வார்த்தை பேச முடியாது. அவங்கள பேசுனா நம்மளை போட்டு டார்னு பண்ணிடுவாங்க. அப்படி சூழ்நிலை என்ன பண்ணுவோம்? வேற வழியே இல்லாமல் அமைதலாக இருப்போம். ஆனால் உள்ளமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பயங்கர வெறுப்பு இருக்கும், அவங்க மேலே பயங்கர எரிச்சல் இருக்கும். ஆனால் அமைதலாக இருக்கிறோம். இதுக்கு பேர் பொறுமை இல்லை. வெறுப்புணர்ச்சியோட அமைதலாக இருப்பது பொறுமை அல்ல. அந்த சூழ்நிலையில் இதை கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்கிற அந்த எண்ணத்தோட அமைதலாய் சகித்து கொண்டு, இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், ஆகவே இந்த என்னை காயப்படுத்துகிற, என்னை டார்ச்சர் பண்ணுகிற, என்னை வேதனைப்படுத்துகிற இந்த மனிதர்களை நான் பழி வாங்குவதும் இல்லை, வெறுப்பை காண்பிப்பதும் இல்லை, நான் பகைக்கப் போவதும் இல்லை. அவர்களை இன்னும் நேசித்து அவர்களால் வருகிற காயங்களை சகித்து கொள்ளுகிறேன், அவர்களால் வருகிற தீமை சகித்து கொள்ளுகிறேன். அதை சகித்து கொண்டு இன்னும் அவரை நேசிப்பேன். இதுக்கு பேரு தான் நீடிய பொறுமை.